பாறை வடுப்புகளில் லிங்கம் தான். 3 சமாதி இருக்கண்ணா, ஜீவ சமாதி. தமிழ்நாட்டில் 2-3 இடத்துல தான் இருக்குதுட்டா. 120 வருஷம் பழமையான மரம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஜீவ சமாதிகளை வச்சுருக்காங்க. ஸோ ஐயாவிட்ட ஒரு வேண்டுதல் சொல்லியிருக்கோம். ஸோ அவர் அங்கே வர்ற சாமியாக இருக்கு. இன்னும் அவ்வளோ ஒர்க்கு போயிட்டுருக்கு இந்த சைடெல்லாம். ஓகே தேங்க்யூ. கோயில் நல்லா இருக்கா? கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். நல்ல இல்லை அன்னதானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி அவர் ஜீவ சமாதி இங்கே இருக்கு. 3 சமாதி இருக்கண்ணா, ஜீவ சமாதி. 3 சித்தர்கள் இருக்காங்க. அவங்க சமாதி ஆயிட்டாங்க. இப்போ உயிரோடு இருக்கிற சித்திரை வேறு. ஓகேண்ணா. இந்த கோயில் நம்ம வேலூர்லேருந்து ஒரு 26 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. குடியாத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர். இது மலைக்கோயிலுடைய அடிவாரத்தில் இருக்கிறது. இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம், ஒரு ஆன்மா முன்னேறி இறைவனுடைய திருவடியை அடையணும் அப்படின்னா 63 நாயன்மார்கள் வழி சென்ற குரு லிங்க சங்கமம். அதாவது குருவை வழிபட்டு அந்த ஆன்மா முன்னேறலாம், இல்லை சிவலிங்கத்தை வழிபட்டும் பண்ணலாம், அடியார் பெருமக்களை வழிபட்டும் அது முக்தி பேறு பெறலான்றது சித்தாந்த கருத்து. அந்த வகையிலே இந்த அடிவாரத்தில் ஆலமரத்தடியில் சிவலிங்கம் திருக்கோயில் அமையிறது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று. வீட்டில் கடை வச்சிருக்கிறேன். ஓகே. இதே ஊர் தான். இது வந்து ராஜா காலத்து கோயிலண்ணா. பழமையான கோயில். சுயம்பிலிங்கம் இது. மாடு மேய்க்கிறவங்க வந்து ஒரு 100 மாடு மேய்க்கும் போது இந்த ஒரு மாடு மட்டும் பாலுக்கு இந்த கண்ணுக்குட்டி பால் ஒட்டடிக்காது. மேலே போய் கத்திட்டு வருமா. கத்திட்டு வந்தால் பால் மடியில் இயற்கையாக கீழே போயிடுமா. அப்புறம் வந்து என்னடா மாடு இப்படியே பண்ணுறது போய் பார்த்துட்டு வரும்போது கீழே பார்த்தா பாறை வடுப்புகளில் லிங்கம் தான். அது வந்து ஊர் மக்கள்கிட்ட வந்து சொல்லி ஊர் மக்கள் போய் சின்னதாக மண்டபம் போட்டு தூக்கி வச்சுருந்தாங்க. சித்திரை வந்து 20 வருஷம் ஆச்சு. அவர் தான் அந்த எந்த பக்கம் கோபுரம் அந்த பக்கம் கோபுரம் பெரிய குளம் 2 டபுள் ரோடு போட்டு ஐயா இப்போ நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிறாரு. டெய்லி நித்தி அன்னதானம், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் மருந்து கொடுக்குறாருன்னா, வீட்டு பிரச்சனை மன கஷ்டம் எது இருந்தாலும் ஐயா கையால் கொடுக்குறாரு, நல்லா ஆகுது. நாற்பத்தொம்பது ஆண்டுகளாக 108 தம்பதியர்களும் ஒரே நேரத்தில் அமர்ந்து இந்த வழிபாடு செய்யப்படுகிறது. நிர்மாணம் செஞ்சு இங்கே ஆசீர்வாதம் பண்ணது வந்து நம்முடைய தவத்திரு தேவானந்த சுவாமிகள்னு ஒரு மகான் ஒருத்தர் இருந்தார். இங்கேயே தவம் பண்ணிகிட்டு இருந்தார். தவம் பண்ணி அவருடைய சமாதி அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது. தியானம் பண்ண இடத்த வந்து காலில் யாரும் மிதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே ஒரு விநாயகர் கோயிலை நிர்மாணம் பண்ணியிருக்கிறோம். அவர் வந்து இது முன்னாடி வந்து அவர் வந்து ஆசுவாசப்படுத்துறதுக்காகவும் எல்லாவது பக்தர்களுக்கு உட்காந்து எல்லாருக்கும் ஒரு அருள்வாக்கோ மற்ற இது இதெல்லாம் சொல்கிற ஒரு வழக்கம் உண்டாம். அந்த இடத்துல இருக்க அவருடைய திருமேனி கல் திருமேனி அங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணி அது வழிபாடு பண்ணிகிட்ருக்குறாங்க. கைஸ் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டீட்டெயிலாக. இங்கே இருக்கிற சிலை அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தேவானந்த சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து கல்லால் செஞ்சுருக்காங்க. நமக்கு கோயில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பொன் சிலையால் செஞ்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம போய் பார்க்கலாம். சிவலிங்கம் ஒருங்கே அமைந்த ஒரு கோயில் அப்படின்னு பார்க்க போனால் தமிழ்நாட்டில் 2-3 இடத்துல தான் இருக்குதுட்ட. 80 அடியார்கள் ஒன்றா போயிட்டு காசியில் போயிட்டு பானலிங்கத்தை கொண்டு வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து லிங்க வழிபாடு. கடைசியில் இருக்கிறது வந்து 4 பெருமக்கள், அதாவது வந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசக பெருமான். முன்னாடி இருக்கிறது வந்து நம்ம ஐம்பொன் திருமேனி நம்முடைய தேவானந்தருடைய சிலையை நாங்கள் நிர்மாணம் பண்ணி அது வழிபாடு பண்ணிகிட்ருக்குறோம். வெளியில் இருக்கிறது கல் திருமேனி, உள்ளே இருக்கிறது வந்து ஐம்பொன் திருமேனி. மேலே இருக்கிறது வந்து மகாதேவ பெருமான், அதாவது சுயம்பு லிங்கம். அந்த சுயம்பு லிங்கம் கிட்டத்தட்ட எத்தனையோ தலைமுறையாக அங்கே இருக்குது. மலை மேலே இருக்கிற கோயில் இது ஒன்று தான். மற்றபடி பர்வதமலை, திருவண்ணாமலை அதெல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த மேலைக்கு ஒன்று ஒரு சிவலிங்கம், அது ஒளிப்படாத லிங்கம் சுயம்பு.
ஒளிப்படாத லிங்கம்னா கொஞ்சம் அதாவது சிவலிங்கமெல்லாம் சிற்பிகளெல்லாம் உளியில் செதுக்கி தான் சிவலிங்கத்தை வைப்பாங்க. சரிங்க. அந்த மாதிரி இது வந்து சுயம்பு தான் தோன்றிய லிங்கம் மாதிரி தானாக வந்தது அப்படின்னு தானாக வந்தது சுயம்பு லிங்கம். ஓகே ஓகே. அது ரொம்ப விசேஷமானது. அந்த ரோடையே சிவானந்த சாமிகள் அவர் தான் சித்தர், அவர் தான் போட்டார். மகானந்த அவர் தான் மகானந்த சார், மகானந்த சித்தர். அப்படிங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அவர் எங்க இருக்கார்? மேலே இருக்கார் சுவாமி. மேலே சுவாமி இருக்கார். பார்க்கலாங்களா? பார்க்கலாம். அதை பார்க்கலாம். இதான் எந்த டைமுங்க ஐயா அந்த கோயிலுக்கு வர்றது ரொம்ப பிரசித்தி பெற்றது? ஒரு சிவராத்திரியா? மகா சிவராத்திரி, கிருத்திகை, பிரதோஷம், மற்றபடி விசேஷ டைமுகள் எங்கே இருந்தாலும் அதை தினசரியாக ஒரு சாமி வந்து அன்னதானம் பண்ணுறார். தினசரி எத்தனை பேர் வந்தாலும் அன்னதானம் பண்ணிட்டுருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய காரியத்தை அவர் செஞ்சிட்ருக்கிறார். கைஸ், இப்போ நம்ம பார்க்குறது தான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 120 வருஷம் பழமையான மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ 120 வருஷம் பழமையான மரம்னா பார்த்துங்க. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த வீடியோவோட தொடர்ந்து வரும். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். நண்பர்களெல்லாம் அவர் வந்து இன்றைய காலத்தில் அவர் ஒரு நடமாடும் சித்தர் அப்படின்னு ஒரு ரொம்ப வழிபாடு பண்ணி சரிங்க சிறப்பாக பண்ணுறாங்க. நீங்கள் போனாலும் இங்கே போய் வழிபாடு பண்ணி போய் பண்ணிட்டு வரலாம். இந்த மலைப்பகுதி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைங்களா? அதாவது வந்து திருவண்ணாமலையிலிருந்து வந்த ஒரு வணிகர் வந்து விருஞ்சிபுரம் வழியாக வந்து இங்கே மகாதேமலிக்கு வந்து ஸ்ரீசைலம் போகிறதா ஒரு வரலாறு. ஒரு காலத்து போச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதான் தேவானந்த சுவாமி மகான் வந்து ஒரு முத்தி பேர், அதாவது சமாதி கொள்ள சமயத்தில் அந்த ஆலமரத்தினுடைய இலைகளே வாடி போச்சான். அப்படிங்க. அதாவது சமாதி பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் அது வந்து புத்துயிர் பெற்றது அப்படின்னு எல்லாம் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம். நான் அப்போல்லாம் சின்ன குழந்தை, எனக்கு அவ்வளோவும் விவரம் தெரியாது. அங்கே இருக்கிற அன்பர்கள்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கும் அதனுடைய கருத்து நிலவுது. எத்தனை வருஷமாங்க? 120 வருஷம் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ 60-70 வருஷமாக, அது 60 வருஷத்துக்கு மேலே அது ரொம்ப சிறப்பாக இது பண்ணிகிட்ருக்குது. ரொம்ப நன்றிங்க. நன்றி. ரைட். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ரைட். இல்லை, இந்த சைடு ஒரு ரூட்டு போகும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக போகலாம். இது உள்ளே போனீங்க அப்படின்னா கோயிலுக்கான திருப்பணிகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ கீழே ஒரு சின்ன கோயிலாக ஒன்று செட்டப் பண்ணி அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே கிட்டத்தட்ட 4 ஜீவசமாதிகளை வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்க தான் வந்திருக்கோம். யார் அப்படின்னா முக்கியமான சுவாமியான தேவானந்த சித்தர், அந்த சுவாமிகளோடதும் வச்சுருக்காங்க. அப்புறம் யாழ்ப்பாண சுவாமி அவங்களோடதும் மலையம்மார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவும், அதுக்கப்புறம் ஜோதி அம்மையார்னு சொல்லிட்டு 2 பேரோட சமாதி, மொத்தம் 4 பேரோட ஜீவசமாதிகள் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ இருக்கிறதுல முக்கியமான இந்த கோயிலுக்கு அடித்தளமிட்டவரான தேவானந்த சுவாமிகள், அவரோட ஜீவசமாதி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப இன்டீரியராக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட உணர்ச்சிகளையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் தேவானந்த சுவாமிகள் அவரோட ஜீவசமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. கைஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோயிலுக்கு பழைய முறையில், அதாவது பழைய காலத்தில் போகிற வழி இதுதான் இந்த தேவானந்த சுவாமிகள் ரெடி பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம இந்த மலை மேலே போனோம் இல்லையா, தார் சாலையில், அதை அமைச்சு கொடுத்தது மகானந்த சுவாமிகளாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இந்த பழைய. இதில் இருக்கிற ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் இந்த ஊர் மக்கள்கிட்ட 25 ரூபாயாக கலெக்ட் பண்ணி அப்படி இந்த படிக்கட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க தேவானந்த சுவாமி. நம்ம இப்போ பார்க்குறவர் தான் தேவானந்த சுவாமிகள் சித்தர். இவர் தான் முக்கியமாக இந்த கோயில் உருவாகிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலம் குருவே சரணம். இல்லை, இவர் தான் தேவானந்த சுவாமிகள். இந்த கோயிலுக்கு கோயில் உருவானது முக்கியமான காரணம் ஐயா தான். சரிங்க. இந்த பழைய படி போட்டவரும் ஐயா தான். ஊராக போய் 1 ரூபா தர்மம் எடுத்து ஒரு படிக்கு 25 ரூபா கலெக்ஷன் பண்ணி ஐயா ஒரு படியாக போட்டார், மூலஸ்தானம் வரைக்கும். எத்தனை படிகளுங்க இருக்குது? அது ஒரு 1000 படிக்கு மேலே இருக்குங்க. 1000 படிக்கு மேலே இருக்கும். 14 கண் வரைக்கும் போட்டார். போட்டு அங்கே சிவன் பாதம் வச்சதும் அவருக்கு சிவன் காட்சி கொடுக்க இங்கே வந்து சமாதி ஆகிட்டாங்க. பின்னாடி ஆலமரம் தான் அவர் குடியில் போட்டிருந்தாரு. அந்த இடத்துல அவருக்கு உருவ சிலை வச்சு வழிபட்டு இருக்காங்க. அவரோட சமாதி இங்கே. அவரோட ஜீவசமாதி அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த காட்சி அளித்ததுக்கப்புறமே ஐயா இங்கே வந்து சமாதி.
கெட்டப்பை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. இங்கே நம்ம ஐயாவிட்ட ஒரு வேண்டுதல் சொல்லியிருக்கோம். ஸோ அவர் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால தான் சட்டையை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன வேண்டுதல், என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐயா இந்த ஊருக்கு வந்து ஒரு வாரத்தில் ஜீவ சமாதிங்க ஐயா. இந்த இடத்த தேர்ந்தெடுத்து அவரே பள்ளம் நோண்டி ஆடுகளை வச்சு பூஜா சாமான் வாங்கிட்டு வந்து ஊர் மக்கள் மலையம்மா மலையில் இருக்காங்க அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் சமாதியம் சொல்லிட்டு இந்த இடத்துல உட்காந்து ஐயா. சமாதி ஆனதுக்கப்புறம் உள்ள வச்சு மூடிட்டாங்க. ஒரே வேம்புலிங்கங்கிறாங்களே தென் கைலாசத்துக்கு எடுத்து பண்ணாங்க. இந்த கோயில் கட்டினவர் அப்போ அந்த சமாதி கட்டிட்டாங்க, இந்த சமாதி கட்டிட்டாங்க. சரிங்க. இது மட்டும் மணல் மேட்டாக இருந்தது. சரிங்க. ஒருத்தர் மட்டும் பூஜை பண்ணியிருந்தாரு. சரிங்க. அவரோட சமாதி அப்படிங்க பண்ண ஒரு சமாதி இதுங்களா அவரோட சமாதி? ஒரு பூஜை பண்ணவர், ஃபஸ்ட்டு பூஜை பண்ணவர். இந்த சமாதி 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா? இல்லை 3 பேரும் வேறு வேற. ஐயா வந்து திருப்பத்தூர் பக்கத்தில். அப்படிங்க. சரிங்க. வானம்பட்டி பக்கத்தில். இவர் மதுரை, அம்மா திருச்சி. மலையமாறவங்க. திருச்சி அவங்க. சரிங்க. ஏன்னா 3 பேருமே அவ்வளோக்கு வசதியானவங்க. அப்படிலாம் விட்டு தொலைவியாக இருந்தாங்க. சரிங்க. அது யாழ்ப்பாணம். ஸோ கைஸ், இந்த படியில் உட்காந்த மாதிரி தான் அவங்க இறந்துருக்காங்களாம், ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்களாம். ஸோ காட்டுற அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடத்துல தான் அவங்க இப்படி தான் உட்காந்துருக்காங்க. அதாவது இந்த படிக்கட்டு இருக்குல்லைங்க, இப்படி தான் உட்காந்துருக்காங்க. கைஸ், கோயில் ஏறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆர்ச் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் கோயில் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஆர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். சிவனும் அவங்களோட மனைவியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட 2 புதல்வனும், அதாவது அவங்க மகன்களும் இருக்காங்க. அதாவது முருகப்பெருமானும் விநாயகர் சுவாமியும் இருக்காங்க. ஸோ கோயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இங்கேருந்து உங்களுக்கு அந்த வேல் தெரியுதான்னு பாருங்கள். அவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காங்க, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு இறங்கணும்னு நினச்சோம். மணி 10:30 ஆகுது, இன்னும் போக முடியல. ஏன்னா இந்த கோயிலை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ கைஸ், ஒரு வழியாக என்ட்ரன்ஸை தாண்டி போயிட்டுருக்கோம். ரோடு பாருங்கள், வேறு மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு பைபாஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த அளவு பிரம்மாண்டமாக பெருசாக அமைச்சு வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ரோட்டையே மலையை குடஞ்சி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு குடஞ்சி அதை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்கள். பார்க்கும்போது ஜில்லாபுரம் தான் ஞாபகம் வருது. வர்ற சமையல் இருக்கு. கைஸ், இந்த மாதிரி ஒரு செட்டப்பை நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இன்னும் கோயில் மேலே இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ வாங்க போயிடலாம்.
ஸோ கைஸ் ஒரு வழியாக மேலே ஏறி போயிட்டுருக்கோம். வண்டி நம்ம கீழே அங்கே பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே மேலே மலை ஏறி, அதாவது கொஞ்சம் தாங்க மேலே, ரொம்ப தூரம் இல்லை. ஸோ யார் வந்தாலும் ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம். வண்டிக்கு அழகாக அங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க கோயில் மேலே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். கைஸ் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அவ்வளோ ஒர்க்கு போயிட்டுருக்கு. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த சைடு இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு குடியாத்தமே அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக தெரியும். மகானந்த சுவாமி சித்தருக்கு ஒரு சல்யூட் கொடுத்தே ஆகணுங்க. இவ்வளோ பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட கோடிக்கணக்கு மேலே இருக்கும் போலங்க. அவ்வளோ பொருட்செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான கோயில் நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் வேலூரில் குடியாத்தத்தில் மகாதேவ மலையில் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிடன் ஜெம்முன்னே சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவபக்தர்கள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இடம் பங்கமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு வழியாக மகானந்த சித்தர் அவரை பார்க்குறதுக்கும் அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கோம். ஸோ மேலே தான் இருக்காராம். ஸோ அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ வாங்க மேலே போய் பார்க்கலாம். கைஸ் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, இந்த மாதிரி கோயில் வரீங்க அப்படின்னா அந்த செவுத்தில் இந்த மாதிரிலாம் கிறுக்கி வைக்காதீங்க. எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எழுதி கிறுக்கி இதை நம்ம பண்ணாமல் இருக்கணும். ஸோ தயவு செஞ்சு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம இடத்த நம்ம தாங்க பார்த்துக்கணும். ஸோ எவ்வளோ பெரிய இடத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டு வரோம். ஸோ நம்ம ஏரியாவை நம்ம சுத்தமாகவும் நீட்டாகவும் வச்சுக்கிட்டா தான் அப்படின்னா ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் கூட வராங்க. ஸோ அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயில் இது. இன்னும் கொஞ்ச நாளில் அவ்வளோ டெவலப்மெண்ட் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வேறு லெவல் ஸ்பாட்டாகவே மாறி. கைஸ் கொஞ்சம் தூரம் கடந்து மேலே வரும்போது நமக்கு எல்லாருமே பிடிச்ச ஆஞ்சநேயர் சாமி இங்கே இருக்காப்புல. ஸோ எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கைஸ் நான் சொன்னேன் இல்லையா, எல்லா இடத்துலையும் விநாயகர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மகாதேவரை தரிசிக்கும் வழி இதுதான். பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு மேலேயுமே ஒரு விநாயகர் சன்னதி இருக்கும். ஸோ அந்த அளவு இதை ரசித்து அப்படி அனுபவித்து கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் உண்மையாகவே வேறு லெவல் தாங்க. இந்த கோயிலில் அந்த வேல் தாங்க ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குது. எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம கீழே அந்த ரோடுமே தெரியுது பாருங்கள் அங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஹாய் ஹாய் ஹாய். ஓகே பண்ண ஹாய் சொல்லுறோம். ஹாய் ஹாய் சொல்லுறேன். கோயில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உனக்கு தங்கம், உனக்கு கோயில் நல்லா இருக்கா? என்ன படிக்கிற? சரி தங்கம், சரி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முருகனும் வள்ளி தெய்வான 2 பேர். கைஸ் இந்த கோயிலில் பார்த்தீங்க அடுத்தனா அடுத்தது விஷ்ணுவும் பார்த்துட்டோம். ஸோ வாங்க அடுத்தது பார்க்கலாம். வணக்கண்ணா, நீங்கள் இதே ஊர் தானுங்களா? இல்லை, நாங்கள் காட்பாடி பக்கா பண்ணுறாங்க கிராமம். இந்த கோயிலுக்கு எப்போலேருந்து வரீங்க? ஒரு 10 வருஷமாக வந்து இருக்கோம். 10-15 வருஷமாக இருக்கும். இன்றைக்கி ஏதாவது விசேஷங்களா? இன்றைக்கி வந்துருக்கீங்க? கல்யாணம் வெட்டிங் ஆனிவர்சரி. அப்படிங்களா? வெட்டிங் ஆனிவர்சரி, அதனால் இன்னைக்கு கோயிலுக்கு வந்தோம். அப்படிங்களா? இந்த கோயிலை பற்றி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு ஏதாவது இருக்கா? முதல்ல ஸ்டார்டிங்கில் வரப்போலேருந்து கொஞ்சம் இது சாமியார் வந்து ஒரு ஸ்டெப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. சரிங்க. முதல்ல வந்து அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நெட்டாக இருந்தது. சரிங்க. இப்போலாம் நல்லா ஒரு அளவுக்கு பஸ் வர அளவுக்கு மேலே வர இது பண்ணியிருக்காங்க. சரிங்க. நல்லா சாமியார் அடிக்கடிக்கு வருவோம். வந்து ஒரு சாமி காலெல்லாம் வீழ்ந்துட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு எதனா வேணுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி வரோம் சொல்லுவார். அதுக்கு தகுந்த மாதிரி இது மாதிரி கொடுப்பாங்க, மூலிகை இதுவே. சரிங்க. நான் வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த ஆகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தோடனே எது இருந்தாலும் எங்களுக்கு வர வேணும் தாங்க சொல்லுவோம். அப்படி தான் சொல்லணும், எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். எனக்கு வேணும் அப்படி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வேணும். ஆனால் இங்கே வந்திருந்தேன் எல்லாம் நல்லா தான் இருக்கோம், நல்ல மாதிரி இருக்கோம். ரெண்டு பையன் இருக்காங்க. இதை முதல் பையன், 2வது பையன்.
இது வந்து அண்ணன் பையன் எல்லா குடும்பத்தோடு நாங்கள் வந்திருக்கோம். ஒரு ஃபேமிலியோட வந்து ஃபேமிலியோட வந்திருக்கோம். நல்ல விஷயம் தானே. ஃபேமிலியை இப்போல்லாம் அதிகமாக பார்க்க முடியறதில்ல. ஒன்றா இருக்கிறதே பெரிய விஷயம் தானே. எல்லாம் ஒரே இதுவாக தான் இருக்குமே, ஒரே குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். நல்லது நல்லது. எல்லாம் இது ஃபேமிலியாக தான். இவங்க எல்லாருமே உங்கள் ஃபேமிலி? எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். கார்பெண்டர் ஒர்க்கை தான் பண்ணுறாங்க. அப்படிங்களா? உங்கள் பேர் சொல்லிடணும். என் பேர் துரைராஜன். உங்கள் பேர்? என்னோட நேம் சத்யா. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. உண்மையாகவே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோயில் தாங்க. இங்கே இருக்கிற ஊர் மக்களாகட்டும், உள்ளே இருக்கிற சாமியார்களாகட்டும் அவ்வளோ நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவரை தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கடைசியில் என்னாச்சு அப்படின்னா ஒரு 4:30 மணிக்கு மேலே பூஜை எப்போ தான் பார்க்க முடியுமா. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் நிறைய ப்ளேஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. நமக்கு கிடைச்ச ஒரு நாள் லீவில் எந்த அளவு பெஸ்ட்டான ப்ளேஸை உங்களுக்கு காட்ட முடியும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து வரோம். இல்லை அப்படின்னா இன்னொரு நாள் அவரை வந்து மகாதேவர் சித்தரை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி கேட்க வேண்டியது இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அவரை பற்றி கேட்க வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அதெல்லாம் இன்னொரு விளாகில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்ததான் அந்த கோயிலில் அன்னதானம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னதானம் சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். ஸோ எந்த வழின்னு தெரில, கேட்டு தான் போகணும். ஸோ காலையிலேருந்து சாப்பிடல, சரி சிவனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ வாங்க நீட்டாக போய் அன்னதானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக ஏறும்போதே பார்த்தேன். ஸோ இப்போ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு சின்ன குளம் இருக்குங்க. அது மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் அசுத்தமாக தான் இருக்குது. பட் அதில் வாத்தெல்லாம் இருக்குது. ஸோ வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது தாங்க அந்த குளம். நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்திருந்தோம் அந்த கோயிலுக்கு. இருந்துச்சுரன்பா வேறு லெவலில் இருந்ததுங்க. ஒரு மலைக்கு நடுவில் ஒரு ரொம்ப அமைதியாக, ரொம்ப அழகாக, சூப்பராக இருந்தது. உண்மையாலுமே நிறைய பேர் இங்கே வந்துட்டுருக்காங்க. இப்போ வரையுமே கோயிலோட வேலைப்பாடுகள் நடந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் மக்களோட சாமி பக்தினால் அதிக பேர் வந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த கோயிலை பற்றி ஒரே வரையில் சொல்லணுன்னா, ஸோ வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே குடியாத்தத்தில் ஒரு முக்கியமான, ரொம்ப அழகான, ரொம்ப அமைதியான, சூப்பரான கோயில்னே சொல்லிடலாம். ஓகே கைஸ், அடுத்தது இங்கேருந்து நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு தான் கிளம்புறோம். ஸோ அதனால் இங்கேருந்து அன்னதானம் மட்டும் சாப்பிட்டு நம்ம டேரெக்டாக நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம டேரெக்டாக ஸோ கைஸ் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அன்னதானம் போடுறாங்க. ஸோ சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே மார்பிள் கல்லுங்கிறதுனால சில்லுன்னு இருக்குங்க. நீங்கள் சம்மரில் வந்தீங்க அப்படின்னா கூட ரொம்ப இதமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம். ஸோ வாங்க கை கழுவிட்டு சாப்பிட போயிடலாம் நீட்டாக. இங்கே ஆக்சுவலாக 3 நேரமே சாப்பாடு கொடுக்குறாங்களே. என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம கீழே கேட்டோம் இந்த அறக்கட்டளையால் இப்படி பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வர பக்தர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்சதை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் எங்களால் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நம்மளால் நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சதை இங்கே இருக்கிறத கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ வாங்க ஸோ கைஸ் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டது ஜீரணம் ஆகிற அளவுக்கு ஒரு சூப்பரான வேலையை செஞ்சுட்டு வந்துட்டோம். வேலைன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக ஒரு சேவை இல்லை சம்திங் ஏதோ ஒன்று. ஏன்னா சாமிக்காக பண்ணது, அது வேலைன்னு சொல்ல முடியாது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோயிலை நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது ஒரு மோசமான விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகள்னால அவங்க பண்ணுற வேலையை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெருசானதாக இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்க ட்ரை
ட்ரை பண்ணுவோம், அந்த அளவுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா அங்கே வேலை பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மாரியம்மன் சிலையை சுத்தம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது நாங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும்னு நினச்சி நாங்கள் ஃபஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதோட வெயிட்டு சொல்லவே முடியலைங்க. 500 கிலோன்றாங்க, அதுக்கு மேலேயே இருக்கும் போல். அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. அதை ஆக்சுவலாக எடுத்து கீழே இறக்கி வைக்கணுன்னாங்க. நாங்கள் இருந்ததே ஒரு 6 பேர் தான். ஸோ அது பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அந்த சிலையை சாய்ச்சி அதுக்கப்புறமா அவ்வளோ பக்காவாக க்ளீன் பண்ணி இப்போ தான் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்கள்ட்டையும் சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிவிட்டு வந்துட்டோம். அதனால தான் இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா வேறு மாதிரிங்க, வேறு லெவல்னே சொல்லலாம். நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதை மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸுங்க, ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸும் வேறு லெவலில் இருக்குது. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுரு. இதுக்கப்புறம் ஒரு 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தமிழ்நாடு இல்லைங்க, இங்கேருந்து ஒரு வேறு ஸ்டேட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி தெரியல அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அங்கே போய் ரிவீல் பண்ணுறேன். ஒரு 80 கிலோமீட்டர் வேறு ஸ்டேட்டுக்கு தான் போய் ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வாங்க போயிட்டே இருக்கலாம். எப்போ வரலாம் இல்லை என்ன டைம் வரலாம் அந்த மாதிரி மட்டும்? காலையில் இங்கேருந்து இப்போ வேலூர்லேருந்து பஸ் இருக்குது, குடியாத்துலேருந்து பஸ் இருக்குது. சரிங்க. ரொம்ப விசேஷம் வந்து மகா சிவராத்திரி தான். சரிங்க. தைப்பூசம் இப்போ ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம். ஆமாம். மேலே சிவனோட மகன் முருகனும் இருக்கிறதா? ஆமாம். விநாயக பெருமான் இருக்கார், முருகப்பெருமான் இருக்கார், அம்பாள் இருக்காங்க, தட்சிணாமூர்த்தி. இப்போ இது தட்சிணாமூர்த்தி ரொம்ப சிறப்பாக அங்கே எல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்க. அதனால் நீங்கள் போனீங்கன்னா தரிசனம் பண்ணலாம். கண்டிப்பாக.